இப்போ நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஜனவரி 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க. மேஷ ராசினியர்கள் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லுங்க சார். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாகத்தான் அமையப் போகின்றது. சந்திரன் 12ஆம் இடத்திலிருந்து இந்த வாரத்தை தொடங்குகிறார். 12ல் சனி இருந்து கொண்டு இருக்கார், விரய சனி. அதோடு சேர்ந்து சந்திரன் வந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. அங்கிருந்து பயணப்பட்டு ராசி 2, 3 கடைசியாக இந்த வாரத்தில் சனிக்கிழமை இரவு நேரத்தில் சந்திரன் கடக ராசியில் வந்து இந்த வாரம் பூர்த்தி ஆகும். அப்போ சந்திரன் 12லிருந்து 4ஆம் இடத்திற்கு வரார். 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. அப்போ நீங்கள் நிறைய செலவு பண்ணி நிறைய படித்து உழைத்து பாடுபட்டு சுகமான நல்ல நிலையை அடைவீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 12ன்னா உழைப்பு செலவு, 4ஆம் இடம்னா சுகமாக இருக்கிறது. 12ன்னா நிறைய செலவு பண்ணுறது, 4ஆம் இடம் வந்து வீடு கட்டி அந்த வீட்டுக்கு குடி போகிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து இந்த வாரத்தினுடைய பயணம் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ நீங்கள் முக்கியமான காரியங்களெல்லாம் இந்த வாரத்தில் செய்யலாம். அதில் எப்படி நீங்கள் திட்டமிடலான்னு சொன்னால், எது உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம், இது நடந்துட்டால் எனக்கு பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த செயலை இந்த வாரத்தில் தொடங்கலாம். முதலாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், சென்டிமெண்ட்டாக அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும், அதில் வந்து நமக்கு ஃபெயிலியரே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை இந்த வாரத்தில் செய்யலாம். இதற்கு முன்னாடி நீங்கள் வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, தொழில் தொடங்கிறது, கல்யாண விஷயம்னு சொல்லி செய்து அது சரியாக வரல, உங்களுக்கு அந்த காரியம் கை கூடலை, அப்போ இப்போ டைம் வரல கொஞ்ச நாள் ஆகட்டும்னு ஒத்தி போட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் கூட இந்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம். அதெல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். சார், மேஷ ராசியை தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்டையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு அமைய போகுது சார்? ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரம் கை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையப் போகிறது. இந்த வாரம் கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களை மற்றவங்களுக்கு பிடிக்கும். உங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு மற்றவங்க முன் வருவாங்க. நீங்கள் ஒருத்தர் போய் அப்ரோச் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வேலை நடக்கும். இப்போ இந்த வாரத்தில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் பொன் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த பொன் பார்க்கும் படலன்றது வந்து சாதகமாக இருக்கும். பரஸ்பரம் எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும். கல்யாணம் வரைக்கும் அது அப்படியே கடந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு யோகமானது கிடைக்கும். இந்த வாரத்தில் போய் நீங்கள் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க, தானாகவே அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப காலம் அந்த இடத்துல இருக்க போகிறீங்க, நல்ல பெயர் வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தை மாதத்தில் நீங்கள் இந்த வாரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, வாடகை வீடோ சொந்த வீடோ அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப நாள் உங்களால் இருக்க முடியும். ஸ்திரமான விஷயங்கள் நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், பிறருக்கு உங்களை பிடிக்கும், மற்றவங்களோட சேர்ந்து உங்களால் வேலை பார்க்க முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும், உங்களை மற்றவங்க நம்புவாங்க. உங்களுடைய அந்த தோற்றமானது மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இப்போ இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி தான் நம்ம இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம ஆளக்கூடிய கிரகங்கள், அது வந்து ரூலிங் பிளானட்னு சொல்லுவோம், அது வந்து மற்றவங்களுக்கு நம்மளை காமிச்சு கொடுத்துரும். அப்போது ஒரு சமயத்தில் நம்ம பிடிக்காத நபருக்கு வேறொரு சமயத்தில் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியாக இந்த வாரம் சாதகமாக இருக்குது. நல்ல முயற்சிகளை செய்யுங்க, வெற்றி கிடைக்கும். சார், ரிஷப ராசியினருக்கு குறிப்பாக எந்தெந்த விஷயங்கள்ல இந்த வாரம் சாதகமா இருக்க போகுதுன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து மிதுன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய திறமை என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஆஞ்சநேய சுவாமிக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களே, யாராவது சொன்னால் தெரிஞ்சிடும். அதுபோல் அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருந்தாலும் சந்திரன் 10ஆம் இடத்திலிருந்து இந்த வாரத்தை தொடங்குறாரு. லாபஸ்தானத்தில் இருக்க போகிறார், ராசிக்கு வர போகிறார், குருவோடு சந்திரன் வந்து சேர்ந்து இருக்க போகிறார் இந்த வாரத்தில். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ பொருளை ஈட்ட முடியுன்ற ஒரு கணக்கு வந்து போட்டுடலாம்.
நம்ம இந்த வேலை பார்த்து இந்த பிஸ்னஸ் பண்ணி நம்மளால் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் இல்லை இந்த வாரத்தில் இவ்வளோ சம்பாரிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கணிச்சிடலாம். உங்களால் என்ன படிக்க முடியும், எப்படிப்பட்ட வேலை செய்ய முடியும் அப்படின்றது தெரிஞ்சிடும். எவ்வளோ தூரத்திற்கு கடன் வாங்கலாம், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வந்து நீங்கள் செய்யலாம். இப்போது வீடெலாம் வாங்குற மாதிரி இருந்தால் எந்த பட்ஜெட்டில் வாங்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வாரத்தில் தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி இப்போல்லாம் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனாலே முதல்ல என்ன கேட்பாங்கன்னா உங்கள் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்பாங்க. முன்னாடிலாம் அப்படி கேட்க மாட்டாங்க. இந்த பொருள்னால் இது வந்து இந்த கம்பெனி, இது நல்லாயிருக்கும், இதுக்கு வந்து வாரண்ட்டி இருக்குது, கேரண்டி இருக்குது, நல்ல சர்வீஸ் வரும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன பட்ஜெட்டு, ஏன்னா எல்லா பட்ஜெட்லேயும் அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது நிறைய பேருக்கு அது சொல்ல தெரியாது. இந்த வாரம் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சக்தி உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் முடிவுகளை எடுத்து செயல்களை செய்து வெற்றி பெறுவீங்க. எது முடியாதோ அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வேண்டாம், இது ஆகாது, இது அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை இதில் இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சரியான புரிதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். லக்ஷ்மி நாராயணன் சிவகாசியில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 26/11/2001 பிற்பகல் 1:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகன் 4 ஆண்டுகளாக நீட் தேர்வு எழுதியும் அவனால் வெற்றி பெற முடியவில்லை. தற்போது வேறு ஏதாவது சொந்த தொழில் செய்யலாம் என ஆசைப்படுகிறான். என்ன தொழில் செய்தால் அவனது எதிர்காலம் நன்றாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து ரேவதி நட்சத்திரம் முதல் பாதம் மீன ராசியில் பிறந்திருக்காரு. கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கார். அப்போ 4 வருஷமாக நீட் வந்து எழுதுகிறார். இவரால் கிளியர் பண்ண முடியல. அதனால் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீட் மறுபடியும் எழுதலாம். கட்டாயம் அதில் உங்களால் தேர்ச்சி பெற முடியும். அதுக்கான அம்சம் ஜாதகத்தில் இருக்கிறது. நீங்கள் கும்ப லக்னம்னு சொன்னேன். அந்த கும்ப லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கிறது. 10ல் சூரியன் இருக்கிறதுனால சூரியன் சம்பந்தமான அந்த ஒரு வேலை தான் மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது. அதற்காக நீங்கள் ஆல்ரெடி வந்து சயின்ஸ் குரூப்லாம் எடுத்திருக்கீங்க, வந்து நீட் எழுதியிருக்கீங்க, மீண்டும் மீண்டும் எழுதியிருக்கீங்க. இப்போ அது கிடைக்கலன்றதுனால நீங்கள் விடணுன்ற அவசியம் கிடையாது. வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எழுதி கொண்டே இருக்கலாம். சரி, அப்போ கும்பலக்னம் 10ஆம் இடத்தை பார்த்துட்டோம். லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனுடைய வீடு 4ஆம் இடத்துல இருந்தால் நல்லது தான். ஆனால் வந்து வக்ரகதியில் இருக்கார். அப்போது லக்னாதிபதி கொஞ்சம் பலம் குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கணும்னு பிராப்தம் இருக்கக்கூடிய ஒன்றை கூட நீங்கள் போராடி தான் பெறணுன்றது விதி. இது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணியம், அதில் ராகு மற்றும் குருவுடைய சேர்க்கை இருக்கிறது. அப்போது அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கை கொடுக்காது. நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, படிக்கிறீங்களோ, அது மட்டும்தான் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் கட்டாயம் நீங்கள் இதை பண்ணுங்கள். இந்த துறையில் நீங்கள் தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்குவீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த 10ல் இருக்கிற சூரியன் புதனோடு சேர்ந்து சுக்கிரன் உங்களுடைய லக்னத்திற்கு பாக்யாதிபதின்றவர் வந்து இந்த பாக்யஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். அதன் பிறகு காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் வந்து உங்கள் லக்னத்திற்கு 12ஆம் இடமாக இருந்தாலும் கூட அங்கே உச்ச பலத்தை பெற்றிருக்கார். இவ்வளோ யோகங்கள் இருந்தும் கூட நீங்கள் நிறைய முறை தேர்வு எழுதியும் கூட தேர்ச்சி பெறாததற்கு காரணம் அந்த லக்னாதிபதி சனி வக்ரம்ன்ற ஒரு நிலையை தாண்டி இதற்கான இந்த துறைக்கான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல ராசியில் இருந்தாலும் அம்சத்தில் போய் அவர் வந்து நீச்சம் அடைகிறார் அப்படின்றது. செவ்வாய் உச்ச பலத்தோடு இருந்தாலும் அம்சத்தில் அவர் வந்து கன்னி ராசியில் இருக்கார் அப்படின்றது. அதனால நீங்கள் இதற்காக தியாகம் பண்ணி போராடி இரவு பகலாக கண் விழித்து இருந்து வேறு ஃப்ரெண்ட்ஸு ஃபங்க்ஷனு அங்கே இங்கே போகிறது எல்லாத்தையும் விட்டுட்டு இதே தான், இது மட்டும்தான், இதை தவிர உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிறது நீட்டு, அதை நீங்கள் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளே போயிடணும். அப்படி இருந்தால் கட்டாயம் உங்களால் சாதிக்க முடியும். தசாபக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பிறந்தது வந்து புதனுடைய மகா திசை. நீங்கள் ரேவதி நட்சத்திரம் புதன் திசையில் பிறந்து கேது
இப்போ உங்களுக்கு சுக்கிர திசையில் சுயபுக்தி நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த சுக்கிரன் தான் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அவர் தான் உங்களுக்கு இதை கொடுக்க போகிறார் சொல்கிறோம். அதே சுக்கிரனுடைய திசை தான் உங்களுக்கு தொடங்கி இருக்குது. அதில் சுயபுக்தி அப்படின்னு சொல்லும்போது கட்டாயம் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் போடுற டைம் இது. அதை ஆழமாகவும் பலமாகவும் போட்டுட்டிங்கன்னா அது மேலே எவ்வளோ வேணாலும் தலங்கள் எழுப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிற விதியின் அடிப்படையில் இந்த சுக்கிர திசை சுக்கிர புக்தியில் மீண்டும் நீங்கள் தேர்வு எழுதினீங்கன்னா கட்டாயம் அந்த துறையில் தேர்ச்சி பெற்று பெரிய அளவுக்கு உங்களால் வர முடியும். வேறு பிஸ்னஸ் பற்றிலாம் யோசிக்கிற டைம் இது இல்லை. சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த நேயர் சொந்த தொழில் பற்றியும் கேட்டிருந்தாங்க. இப்போ சொந்தமாக தொழில் தொடங்கணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம இதை சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஃபெயிலியர் ஏற்பட்டுடுமா அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் சார்? லக்னாதிபதி தான் மெயினான காரணம். லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் சுயதொழிலை செய்ய முடியும், பயம்ங்கிறது இருக்காது. இப்போ இவருக்கே ஏன் ஒரு சுயதொழில் செய்வதற்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சொன்னால், இந்த லக்னாதிபதி வக்ரபலம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுனால சொல்கிறார். வக்ரம்னா எல்லாமே கொஞ்சம் நிதானமாக தான் செயல்படும் அப்படிங்கிறதுனால. இதுமாதிரி லக்னாதிபதி நல்ல பலமாக இருந்து விட்டால் நிச்சயமாக அவர்களால் சுயதொழில்ங்கிறத செய்ய முடியும். ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ஸுங்கிறது இருக்கும், ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்கும். இப்போ இவருக்கு சுயதொழில் செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம், இது நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு சொன்னால் 10ஆம் இடம்ங்கிறது வலிமையாக இருக்கணும். லக்னபாவமும் 10ஆம் இடமும் வலிமையாக இருக்க வேண்டும். ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு புதன் என்கின்ற கிரகமும் சப்போர்ட் பண்ணணும். அந்த தலைமை பொறுப்பு அந்த நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கு அந்த லக்னத்திற்கும் பலம் இருக்க வேண்டும், 10ஆம் இடத்திற்கும் பலம் என்பது இருக்க வேண்டும். கூட சனியினுடைய பலமும் சேர்ந்து இருக்கணும். சனி பலம் இருந்தால் தான் ஆட்களை வைத்து வேலை வாங்க முடியும். சனியினுடைய ஒரு திறன் அப்படிங்கிறது இல்லைன்னா அந்த பணியாட்களை வைத்து வேலை வாங்க முடியாது. சனியினுடைய திறனும் இருக்க வேண்டும். தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய அளவிற்கு சூரியனுடைய வலிமையும் இருக்க வேண்டும். இந்த சூரியன் பலம் இருந்தால் தான் இவர்களால் ஒரு ஹெட்டாக இருக்க முடியும், ஒரு கமாண்ட் பொசிஷனில் இருக்க முடியும். அதே மாதிரி சனியினுடைய ஒரு சாதகமான அம்சம் இருந்தால் தான் அந்த கீழ்மட்டத்துக்கு இறங்கி அவங்க மக்களோட தொழிலாளர்களோட தொழிலாளராக இணைந்து அவங்கள பணியாற்றவும் செய்ய முடியும். அந்த பணியாளர்களுடைய சப்போர்ட்டும் இருக்கும். இப்படி எல்லா கிரகங்களுமே பணி செய்யும், இந்தந்த கிரகங்கள் அப்படிங்கிற மாதிரி. இதில் மெயினாக அந்த சுய தொழில் அப்படிங்கிறத செய்யணும்னு சொன்னால் 10ஆம் இடம் என்பது வலிமையாக இருக்க வேண்டும். அதற்கு மற்ற கிரகங்கள் ஒரு புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒரு டாக்டிஸ் அப்படி கொடுத்துரும். புதன் ஃபுல்லாக டாக்டிஸ். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு பக்கா டாக்டிஸ் அப்படிங்கிறது இருக்கணும். கூட அதுவும் இந்த கலியுக தர்மத்தை பொறுத்தவரை அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ராகுவனுடைய சப்போர்ட்டும் வேணும். ஏன்னா ஒரு சில ஜிக்ஸாக் மெத்தட் சொல்லுவோம். நம்ம இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு சில ஃப்ராட் தனம்லாம் பண்ணணும். நம்ம வேணால் பேட்டி பகிரங்கமாக கொடுத்துக்கலாம், நான் உண்மையாக உழைத்தேன், என்னுடைய உழைப்பு தான் என்னை உயரத்தில் கொண்டு வைத்திருக்கிறதுன்னு சொல்லி. என்ன தான் நீதி நேர்மை நாணயத்தெல்லாம் பின்பற்றினா இவர்கள் ஒரு செகண்டரி பொசிஷனில் தான் இருக்க முடியுமே தவிர இவர்களால் ஒரு பெரிய நிர்வாகத்தை நிர்வகிக்கவே முடியாது. இது கலியுகத்தில் இதான் இன்றைக்கின்னு சொல்லலை, என்றைக்குமே இந்த கலியுக தர்மமே அப்படி தான் இருக்கும். நிறைய இடத்துல எந்த இடத்துல இறங்கி போகணுமோ அந்த இடத்துல இறங்கி போகணும். கரெக்டாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது அரசனுடைய பணி அல்ல. அரசன் ரூல்ஸை பிரேக் பண்ணி தான் போவான். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அப்பப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது கூட இருக்கக்கூடிய மந்திரியினுடைய பணி, அது குருவினுடைய வேலை. அதனால தான் 10ஆம் இடத்துல ஒருத்தருக்கு ஜாதகத்தில் குரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னால் அவர்களால் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆக முடியாது. அதே 10ஆம் பாவத்தில் ஒரு ராகு ஒரு நல்ல பலத்தோடு இருக்கிறார், கூட சூரியனுடைய சேர்க்கை இருக்குது, ஒரு புதனுடைய சேர்க்கையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக அவர்களால் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆக முடியும். இப்போ அண்ணா சொல்கிறதுலேயே நான் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை என்ன சொல்லுவேன்னு சொன்னால், அந்த பையனால் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆக முடியும். ஏன்னா சுக்கிரன்கிறது அவனுக்கு வலிமையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டார், அது 9ஆம் பாவத்தில் வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டார். ஆனால் என்ன பிரச்சனை அவனுக்குன்னு சொன்னால், அந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதி பார்த்தோம்னா அவர் 10ல் உட்கார்ந்துருப்பார். அதே மாதிரி ஒரு லக்னாதிபதி உனக்கு 4ஆம் இடம் சுக்கஸ்தானத்தில் போயிடுச்சு, அங்கே சுக்கிரனுடைய இடமாவும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டார். சுக்கிரனுடைய வலிமையும் நன்றாக இருக்குன்னு சொல்லிட்டார். ஆனால் வக்கரமாக இருக்கிறதுனால அவன் ஒரு கிளைம்பராக தான் இருக்க முடியும். அவன் ஒரு கிளைம்பர்ஸ் ஒரு கொடி மாதிரி, அந்த கொடிக்கு ஒரு ஊன்றுகோல் என்பது தேவை. அந்த ஊன்றுகோலாக யாராவது ஒரு பார்ட்னருங்கிறது கிடைச்சிட்டா அவள்கிட்ட பணம்ங்கிறது இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நல்ல வலிமையாக இருக்கிறார். அந்த தகப்பனார் ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொன்னால் அந்த தொழிலையே அந்த பையனால் செய்ய முடியும், அப்பா வழி தொழிலோ. ஆனால் இந்த பையனுக்கு ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்குது, ஒரு ராசிங்கிறது இருக்குது. அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லிங்க, அவனால் நீட் கிளியர் பண்ண முடியலன்னா நீட் கிளியர் பண்ணுறதுக்கு அதிர்ஷ்டம் முக்கியம் இல்லை, அறிவு தான் முக்கியம். ஆனால் இவனுக்கு இங்கே அதிர்ஷ்டங்கிறது நன்றாக இருக்கிறதுனால இந்த பையனால் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேம்மா. சார், ஒருவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் சுய தொழிலை ஒருவர் சாதிக்க முடியுன்றதை பற்றி ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? கடகராசி என்பவர்களுக்கு மாற்றங்கள் நிகழப் போகிறது. இடமாற்றமாக இருக்கலாம்,
அதே போல் ஒரு ஸ்கூல்ல இருந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜ் மாறுறது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கலாம். அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால நீங்கள் அப்பா கூடயே சேர்ந்து வேற ஒரு ஊருக்கு போவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். வேலை மாற்றம் நடக்கிறதுக்கான அம்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அடுத்து 8ஆம் இடத்திற்கு வரும் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ அதற்கான விஷயங்கள் நடக்கும். 8ஆம் இடம்னா நீங்கள் வந்து இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு போகிறது, கண்காணாமல் மறைந்து போகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதனால் வந்து மாற்றங்கள் நடக்கக்கூடியதுன்னு இதை மனமாற்றமாகவும் கூட எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் இடத்துல இருந்து அந்த விஷயம் நடக்கிறதுனால திருமணமே வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கடகராசி என்பர்கள் வந்து இந்த டைமில் அப்பா அம்மா பேசும்போது கன்வின்ஸ் ஆகி சரி பாருங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அதே போல் நான் வந்து மேற்கொண்டு படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் வந்து இப்போது அவங்கக்கிட்ட நல்லா எடுத்து சொல்லி பேசும்போது படிக்கிறதுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய அம்சமானது இருக்கிறது. அப்படியாக நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலம்னு இந்த காலத்தை சொல்லலாம். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூரில் போய் படிக்கிறது, வேலை பார்க்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு விஷயமாகத்தான் அதை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அஷ்டமத்துக்கு ஒவ்வொரு கிரகமாக அடுத்து வரும்போது குரு அதை பார்ப்பார். அதனால நீங்கள் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதை நோக்கி போகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். சார், ஒரே வரியில சொல்லிட்டீங்க, நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய காலம் அப்படின்னு. தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்குது. அதில் ராசியாதிபதி ஒருத்தராக இருக்கார். இந்த வாரம் தொடங்கும் போது சந்திரன் 8ல் இருப்பார். சந்திராஷ்டம நிலையில் இந்த வாரம் தொடங்கும். 8ல் சனி சந்திரனுடைய சேர்க்கை இருக்கும். அப்போது ஏதோ ஒரு மனசில் ஒரு பாரத்தோடு ஏதோ ஒரு சஞ்சலத்தோடு தான் நீங்கள் வந்து இந்த வாரத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வாரத்தினுடைய இந்த முதல் நாளே சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்கிறோம். அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பார். பொதுவாக சூரியன் 6ல் இருக்கும்போது சத்ரு ஜெயத்தை கொடுப்பார். அப்படி கொடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் கூட அவர் சனியுடைய வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த சத்ரு ஜெயம்ன்றது உங்களுக்கு சாத்தியம்னா கூட அதுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் இருக்க முடியாது. அப்போது உங்களுடைய மனோபலம்ன்றது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அப்போது சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் திருமணமானவர்கள்னு சொன்னால் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவனாலையும் உங்களுக்கு ஒரு தைரியமும் ஒரு பலமும் கிடைக்கும். மனமாகாதவர்களாக இருந்தால் நண்பர்களோ அல்லது அப்பாவோ அவங்களுடைய சப்போர்ட்டில் நீங்கள் ஒரு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் பொதுவாக நீங்கள் அதை எதிர்பார்க்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். நீங்கள் தயங்கக்கூடிய அல்லது உங்களுக்கு குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சரியான ஒரு துணையோடு நீங்கள் அதை அணுகுனீர்கள் என்று சொன்னால் இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை பற்றி தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? கன்னிராசி அன்பர்கள் வந்து தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கலை, தோல்வி அடைஞ்சிட்டிங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் அதை இப்போது சரி பண்ண முடியும். அரியர்ஸ் வச்சுருக்கீங்க, அதை வந்து கிளியர் பண்ணணும்னு சொன்னால் அதுக்காக பயிற்சி பெறுவது அதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் கன்னிராசியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப நாலேஜ் உங்களுக்கு உலக அறிவு அவ்வளோ இருக்கிறது. ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து கல்வி தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட விளையாட்டுத்தனமாக இருக்காங்க, கேட்கல. அதனால் உங்களுக்கு வந்து எப்படி அவங்கள படிக்க வைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு தர்ம சங்கடமான நிலை இருக்குன்னா இப்போ அது சரியாகும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான ஒரு இடைவெளி குறைந்து ஒரு புரிதலானது உண்டாகக்கூடிய அம்சமானது இப்போது இருக்கிறது. 5ல் 4 கிரகம் இருக்கிறதும் 10ல் புத்திரகாரகன் இருக்கிறதும் பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய உத்தியோகம், இதை பற்றி யோசித்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம் சார். ரவீந்திரன் சென்னையில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 13/8/1988 காலை 8:10 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, தற்போது நான் செய்து வரும் வேலை எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. துறை மாறலாம் என்று விரும்புகிறேன். எந்த துறையில் வேலை தேடினால் எனக்கு சரியாக இருக்கும்? எனக்கு குழந்தை எப்போது பிறக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் மக நட்சத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கார். லக்னமும் சிம்ம லக்னமாக இருக்கிறது. சிம்ம லக்னம் சிம்ம ராசி. அப்படி இருக்கும்போது இவர் இவ்வளோ நாளாக இருக்கக்கூடிய துறை வந்து பிடிக்கல, அதில் வளர்ச்சி இல்லை, துறை மாறலாமா, அப்படி மாறதுன்னா எந்த துறை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் சிம்ம லக்னம் சிம்ம ராசியாக இருக்கும்போது இப்படி ஒரு கேள்வியே வராது.
ஆரம்பத்திலேயே இதுதான் நான் ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்துடணும். ஏன்னா சிம்மம்னா அந்த சூரியன் தான் மற்றவங்களுக்கே வழிகாட்டக்கூடியவர். உங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு இருக்கார். உங்கள் லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன்னு சொல்லக்கூடியவர் லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அந்த சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள். அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, வேலை செய்யக்கூடிய ஆள் நீங்கள் கிடையாது, வேலை வாங்கக்கூடிய ஆளாகத்தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் எந்த துறையில் போனாலும் கூட சரி, உங்களுக்கு அந்த துறையை பற்றி எந்த ஒரு தொடர்புமே இல்லை, படிக்கவே இல்லை, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் எந்த ஒரு இடத்துல வேலைக்கு பார்த்தாலும் அந்த இடத்துல மற்றவங்களை வேலை வாங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு மேலாளராக, மேற்பார்வையாளராக, சூப்பர்வைசராக உங்களால் இருக்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ உங்களுக்கு 37 வயசு முடிஞ்சிருச்சு. அப்போ கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அரசு துறையில் கூட நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மருத்துவம் சம்மந்தமான துறையில் கூட நீங்கள் படித்து பாருங்கன்னு சொல்லுவோம். இப்போ அதை தாண்டி வந்துட்டதுனால இதே கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து அதில் உங்களால் ஷைன் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். நீங்கள் ரொம்ப வெல்த்தியாக நல்ல பலமாக இப்போ பொருளாதாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அம்சம் இருக்குது. லக்னத்துக்கு 11ல் சுக்கிரன் இருக்கார். அந்த லக்னத்திலேயே சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை, 11ஆம் அதிபதி புதன் லக்னத்தில் இருக்கிறதுனால பொருள் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பெரிய கான்ட்ராக்டை கூட எடுக்கலாம் கவர்மெண்ட்டிட்ட இருந்து. இல்லை சின்னதாக எடுத்து நான் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா கேது இருக்கார் இல்லையா, அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன், சின்னதாக ஒரு ஆவின் பார்லர் கூட நீங்கள் எடுக்கலாம். அப்படியே கவர்மெண்ட் சம்பந்தமான ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. அதற்கு முதல்ல போய் நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு அனுபவம் பெற்று வரக்கூடிய ஒன்றை செய்து அப்புறம் செய்யலாம். ஏன்னா லக்னத்தில் கேது இருக்கிறதுனால. தசாபக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்தது கேது தசை, சுக்கிரன் சூரிய தசை முடிந்து இப்போது சந்திர தசை உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. சந்திர தசையில் இப்போ நடக்கிறது புதனுடைய புக்தி. அப்போ சந்திரன் புதன் சேரும்போது இது இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை பேசுகிறதுக்கும் முடிவு எடுக்கிறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் ரொம்ப சிறந்த தருணமாக அதை சொல்லலாம். புதன் தான் ஒருத்தருக்கு அந்த வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களையும், நாம் இருக்கக்கூடிய நிலை ரொம்ப குறைவு, இன்னும் நல்லா வரணும், அதுக்கு துறை மாறணும், இந்த விஷயங்களெல்லாம் அந்த புதன் தான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்குது. இமீடியட்டாக நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறொரு வேலையை செய்யலாம். அல்லது உங்களால் ஒரு டீச்சராக, ஒரு லெக்சரராக காலேஜுக்கு போக முடியும்னா அதையும் கூட செய்யலாம். இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த எஜுகேஷன் சம்பந்தமாக சொல்லிக் கொடுக்குற டியூஷன் சென்டரு அல்லது ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, காலேஜ் ஆரம்பிக்கிறது, இந்த விஷயங்களை கூட நீங்கள் செய்யலாம். அந்த சந்திர தசை, அந்த சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை பண்ணி சூரியன் 12ல் இருந்து சந்திரன் லக்னத்தில் இருக்கிறதுனால சூரிய தசையில் நடக்காத விஷயங்கள் கூட சந்திர தசையில் நடக்கும். அப்போ செவ்வாய் தசை வரும், அவர் சுக பாக்யாதிபதி. அடுத்து ராகு தசை வரும், அவர் 7ல் இருக்கார். அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவுக்கு போகக்கூடிய சரியான காலம் தான் இது. தைரியமாக முடிவுகளை எடுக்கலாம். அப்புறம் இங்கே பிஸ்னஸ் பற்றி, என்ன வேலை பற்றி, அதை பற்றி பார்த்துட்டோம் டீட்டெயிலாக. உங்களுடைய குழந்தையை பற்றி கேட்டிருக்கீங்க. உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சனி. அந்த சனி வக்ரகதியில் இருக்கார். ஆனால் புத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்திற்கு 10ல் இருக்கிறதுனால குழந்தை உண்டு, தாமதமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். மனைவியுடைய ஜாதகத்தையும் பார்த்து அது எப்போ கிடைக்கும்ன்றதை தெரிந்து கொள்ளலாம். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான விளக்கத்தை மட்டும் இல்லாமல் இந்த நேயருக்கு பல நல்ல அறிவுரைகளையும் கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள், இவங்க குழந்தை பேரு பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு குழந்தை பேரு கொஞ்சம் தாமதமாகிறது நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு ஜோதிட ரீதியான காரணங்கள்லாம் என்ன சார்? ஒரு சில பேருக்கு இல்லைம்மா, பல பேருக்கும் தாமதமாகிறது. இதுக்கு காரணம் ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்ன ஜோதிடத்தில் இன்றைக்கி கிரகங்கள் இந்த மாதிரி இருக்குது, இந்த வருஷத்தில் பிறந்தவங்க குழந்தை லேட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதில் இந்த மாதிரி கிரகநிலை ஏற்கனவே இருந்தது தான். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது இதே மாதிரியான கிரகநிலைங்கிறது இருந்திருக்கும். இது மாறி மாறி வந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல் தான். ஆனால் இந்த வருஷத்தில் பிறந்தால் இவங்களுக்குலாம் குழந்தை இருக்காதுங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சில பேர் பிளைண்டாக சொல்லுவாள், மகர ராசியில் குரு இருக்கிற நேரத்தில் அந்த ஒரு வருஷத்தில் பிறந்தா அது குரு நீச்ச பலத்தோடு இருக்கார், குழந்தை இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம், இந்த மாதிரிலாம் இல்லை. இது சும்மா ஒரு தியரியாக அவங்க சொல்லலாம். இப்போ காரணம் அப்படின்னு ஜோதிட ரீதியான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5ஆம் பாவகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில தடைகள். லக்னபாவம் லக்னாதிபதி ஏதோ ஒரு வீக்காக இருந்து 5ஆம் பாவகத்திலும் இப்போ இவருக்கு ஒரு சனிங்கிறது வக்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே நிதானமாக ஒரு குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்லிட்டார். ஆனால் அதே நேரத்திலேயே இவருக்கு 7ஆம் பாவாதிபதியே சனி தான். 7ஆம் பாவாதிபதி சனி 5ல் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். மனைவியை மிகவும் நேசிக்க வேண்டும், மனைவியோட நேசிப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும்போது வந்துடும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டார், மனைவியோட ஜாதகத்தையும் பார்த்து சொல்லணும், பெண்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து கம்பைன் பண்ணி தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் பொதுவாக ஒரு குழந்தை பாக்கியம் தடைபடுகிறது அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி வீக்காக இருக்கலாம், அல்லது 3ஆம் பாவகம் சொல்லப்படக்கூடிய இந்த வீரியஸ்தானம் காமஸ்தானம் சொல்லுவோம், அது வீக்காக இருக்கலாம், அல்லது 5ஆம் பாவம் புத்திரஸ்தானத்திலே ஏதாவது ஒரு தோஷம் அப்படிங்கிறது சேர்ந்திருக்கலாம். பரம்பரையிலே வரக்கூடிய விஷயங்களை பற்றியும் பேசும். 5ஆம் பாவமும் பேசும், 9ஆம் பாவமும் பேசும். அதே மாதிரி 7ஆம் இடம்ங்கிறது லைஃப் பார்ட்னரோட இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் பேசும். அதில் சரியா இருக்கா இல்லையா
அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடலாம். அதே மாதிரி தான் 12ஆம் பாவங்கிறது தாம்பத்தியத்தை பற்றியும் பேசும். இதில் எங்கே டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறத பார்த்து அவர்களுக்குரிய ஒரு ஆலோசனையை சொல்லும் பொழுது இந்த பாவகங்களிலே நான் சொன்ன மாதிரி லக்ன பாவகம், 3ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 12ஆம் பாவகம், இந்த 6மே டிசைட் பண்ணும் ஒரு குழந்தை பிறப்பை பற்றி. இந்த 6ல் ஏதாவது ஒன்று வலிமையாக இருந்து விட்டால் கூட நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பேருங்கிறது இருக்கும். அப்போ புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது எங்கோ ஒருத்தருக்கு தான் இருக்குமே தவிர எல்லாருக்குமே புத்திர தோஷங்கிறதெல்லாம் வந்துடாது. ஒரு 5ஆம் பாவக அதிபதி போய் ஒரு 6ல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுக்காக குழந்தை பேர் தடைப்படாது. 5ஆம் பாவக அதிபதி 6ல் இருந்தால் குழந்தை பேருங்கிறது தடைப்படாது. அந்த குழந்தையால் இவர்களுக்கு உபயோகங்கிறது இருக்காது. இவங்க தான் நிறைய குழந்தைக்கு பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர இன் ஃபியூச்சரில் அந்த குழந்தைகிட்டேருந்து இவங்க ஃபீட்பேக்கை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே இந்த பலங்களை வைத்து சொல்லிவிட முடியுமா? அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும், சாதகமாக இருக்கும். உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க, அப்படி இருந்து புதனோடு சேர்ந்துருக்க. அப்படி இந்த 2 பேரும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வயதுக்கு ஏற்ப என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பலன்களை சொல்லலாம். அந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்ந்து இருக்காங்கன்னு சொன்னால் படிக்கிற வயசுனா துளாராசியில் இருக்கக்கூடியவங்க நல்லா படிப்பீங்க. படிப்பில் யாரும் சொல்லி இல்லை மற்றவங்களுக்காக பயந்துட்டு கடமைக்காக அப்படின்ட்டுலாம் இல்லாமல் அம்மா அப்பா கடன் வாங்கி நிறைய ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் இல்லாமல் சுய முனைப்பு, உங்களுக்கே ஒரு உத்வேகம் வந்து படிக்கணுன்ற எண்ணம் வந்துடும். வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால் எப்படியாவது நம்ம மேலே இருக்கக்கூடியவங்களுடைய கண் பார்வையில் பட்டுடணும், அவங்களுடைய பாராட்டுகளை பெற்றுடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வேலையில் எவ்வளோ இன்னும் ஸ்மார்ட்டாக இருக்க முடியுன்ற மாதிரி பார்ப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் இன்னும் நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் அதில் கொண்டு வரணும், இன்னும் நிறைய வாடிக்கையாளர்களை நம்ம பிடிக்கணும், அதற்காக நிறைய விளம்பரங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். அப்போ அவங்கவுங்களுடைய வயதுக்கு ஏற்ப இந்த 4ஆம் இடம்ன்றது உங்களுக்கு வந்து வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அதில் சூரியனும் செவ்வாயும் உங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய சம்பாரித்து நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை பெறணுன்ற எண்ணெல்லாம் உங்களுக்கு வந்துடும். வீடுன்னு சொன்னால் அப்படியே பங்களா மாதிரி ஒரு வீடு, இடம் வாங்குறதுன்னு சொன்னால் சும்மா அந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கெல்லாம் இல்லாமல் ஏக்கர் கணக்கில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும். அப்புறம் வெளிநாடு போகணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இப்போ வரும். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடியதாக இந்த வாரம் இருக்குது. சார், துலா ராசியை தொடர்ந்து விருட்சக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லை உங்க கவனமா இருக்கணுமா சார்? விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கேட்ட 2மே சொல்லலாம். சிறப்பான பலன்களும் நடந்து கொண்டு இருக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. அது எதுன்றதை நம்ம பிரித்து கரெக்டாக பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு இந்த வாரத்தை பிளான் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சிறப்பானது எது அப்படின்னு கேட்டோம்னா தைரியம், வேகம், உற்சாகம், அது உங்களுக்கு இப்போ வந்துடும். அந்த 3ல் சூரியன் வந்துட்டாலே ஒருத்தர் வந்து வீரதீர பராக்கிரமசாலியாக மாறிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். சூரியனோட செவ்வாயும் சேர்ந்துட்டா எதையும் செஞ்சு முடிக்கிறது, வெட்டிட்டு வாடனா கட்டிட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும். அப்போது அதை கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு முழுக்க பலன் கொடுக்கும். சரியாக பிளான் பண்ணலன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடந்தாலும் அதில் ஏதோ ஒன்று அந்த வேகத்தினால ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அவசரத்தினால மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த குரு வந்து 8ல் இருக்கிறது அப்படின்றது. இந்த வாரத்தில் சந்திரனும் 8ஆம் இடத்திற்கு போவார். அவர் வந்து பாக்யாதிபதியாக இருப்பார். அதனால் இந்த குரு சந்திரன் சேர்ந்து 8ல் இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய வேகத்தினால சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடலாம், அல்லது கேட்குற இடத்துல கடன் வந்து அதிகமாக கிடைக்கிறதுன்றதுனால நீங்கள் வாங்கிடலாம். ஒரு வீடு மாறுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருந்ததை விட மிக அதிகமான வாடகை இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் போயிடலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம தவறான முடிவை எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த வாரத்தில் வீடு கிடைக்கும், ஆனால் அந்த வாடகை உங்களுக்கு ஓகே தானா அப்படின்ற மாதிரி பாருங்கள். எந்த செயலையும் செய்து முடிக்க முடியும், அந்த செயலை வந்து கம்ப்ளீட் பண்ணமா முழுமையாக செய்தோமா அப்படின்றதுக்கு பிளான் பண்ணிக்கணும். திட்டமிட்டு உங்கள் சக்திக்கு தகுந்தவாறு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் இந்த வாரத்தில் கை கொடுக்கும். ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்கீங்க சார், அவங்க திட்டமிட்டு செஞ்சா ஒரு விஷயத்த அது சிறப்பானதாக அமையும் அப்படின்னு. தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? தனுர் ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரப்போகிறது இந்த வாரத்தில். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். காத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தேறும். திருமண விஷயங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதா இந்த வாரத்தை சொல்லலாம். அந்த குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம், அதில் சுக்கிரன் இருக்கிறது, 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இருக்கிறது. அதனால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். புத்திர பெயர் சம்பந்தமாக, குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக வந்து
உங்களுக்கு ஏதோ குறைகள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் தானாகவே குழந்தை பிறக்கும், ஒன்றும் லேட்டாக இல்லை, டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வைத்தியம் பார்க்குற மருத்துவமனையிலேயே கூட உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஜாதகம் பார்த்தாலும் கூட உங்களுக்கு கிடச்சிரும், லேட் ஆகும், ஆனால் வந்து குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த திருமண விஷயம், குழந்தை பேர் விஷயம் அது நல்லா இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலைக்காக காத்துட்ருக்கீங்கன்னா வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், இப்போ தான் வந்து அதை லான்ச் பண்ண போகிறாங்க, ஒரு பைக்காக இருக்கலாம், இல்லை ஒரு காராக இருக்கலாம், அதை வாங்கிறதுக்கான ஒரு சக்தி இப்போ உங்களுக்கு இருக்குது, வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதிர்ஷ்டமும் இருக்கிறது, நல்ல பண வரவும் இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல மனநிலையோடு சரியான புரிதலோடு நீங்கள் இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம், இந்த வாரம் இருக்குது. சார், தனுசு ராசினருக்கு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். தனுஷ் கோவையில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 21/6/1999 காலை 9:46 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் பல ஆண்டுகளாக CA தேர்வுகள் எழுதி வருகிறேன், இதுவரை வெற்றி அடையவில்லை. எப்போது CA முடிப்பேன்? வேலை கிடைக்குமா அல்லது சொந்த தொழில் அமையுமா? திருமணம் எப்போது நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் கடக லக்னமாக இருக்கிறது. நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு CA கம்ப்ளீட் பண்ணணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், இதெல்லாம் கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த CA வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்களுக்கு நீங்கள் பல ஆண்டுகளாக எழுதிட்டுருக்கீங்க, இருந்தாலும் மனம் தளராமல் நீங்கள் மீண்டும் மீண்டும் எழுதுங்க. உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ குரு இருக்காருன்னு சொன்னால் குருவுடைய தன்மையில் ஒரு வேலை பார்க்குறது. அப்போ நீங்கள் CA பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதன் மூலமாக வந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, இப்படிலாம் கணக்கு வழக்கு வச்சுக்கணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் காமிக்கணும், இதெல்லாம் காமிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு போதனைகள், அந்த வழிகாட்டுதல், அறிவுரைகள் சொல்லக்கூடியது, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருந்தாலும் அதை சரி பண்ணி காமிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் செய்கிறீங்க இல்லையா? அதனால் அந்த குருவுடைய தொடர்பு இருக்கக்கூடிய வேலையை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சந்திரன் புதனுடைய காம்பினேஷன் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டோம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் CA கம்ப்ளீட் பண்ணி ஒரு பெரிய கம்பெனிக்கு நீங்கள் ஆடிட்டராக இருந்தால் கூட கொஞ்ச நாள் அதை விட்டுடுவீங்க. அதனுடைய மகத்துவம், அருமை உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த சந்திரன்னு சொன்னாலே தண்ணி வந்து நிலையாக ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. ஒரு சின்ன ஒரு இடம் கிடச்சா கூட அது அந்த இடத்துலேருந்து போக பார்க்கும், இல்லைன்னு சொன்னால் ஆவியாகி போக பார்க்கும். அப்போது உங்களுடைய மனசு வந்து அலைபாயக்கூடிய மனது. நீங்கள் ஆஸ்லேஷா நட்சத்திரம் தான் உங்கள் லக்னமே, சந்திரன் ஆதிக்கம் இருக்குது. அதனால் சனி உங்களை பக்குவப்படுத்துகிற. இது வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இத்தனை வருஷம் எழுதி பண்ணோம், அதனால் இதில் சஸ்டெயின் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுக்கு தான் பண்ணுறார். அவர் வந்து நீச்சம் அடைஞ்சு 10ல் இருக்கார், குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து மறுபடியும் எழுதுங்க, கட்டாயம் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். 7ஆம் இடத்துல கேது இருந்து ராசி லக்னத்தை பார்க்கறதுனாலையும் இப்போ ஒரு குழப்பம், நம்ம ஏன் எழுதணுமா, கண்டினியூ பண்ணணுமா, ஏன் வரல அப்படின்றது இருக்குது. அதனால் அதை தவிர்த்துட்டு நீங்கள் உறுதியோடு பண்ணிங்கன்னா கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. திருமண விஷயங்களும் சேம் இதே விஷயங்கள்ல இப்போ வந்துருச்சு. நம்ம சொன்னதிலே அந்த 7ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்து அதிபதி சனி 10க்கு போய் நீச்சமாயிருக்காரு. வேலையில் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த கல்யாண சம்பந்தமான விஷயங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் போய் எக்ஸாம் எழுதும்போது கூட அங்கே எழுதுகிறவங்க, வேலைக்கு சேர்ந்த புதுசில் வந்து உங்களுக்கு பழகிறவங்க, அவங்களோட உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு என்ன வந்தாலும் உடனடியாக நீங்கள் அதை வந்து உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடாது. அதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இப்போ படிப்புக்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி டைம் எடுத்துட்டிங்கன்னா நல்ல மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும். தசாபக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சந்திர மகாதிசையில் பிறந்தீங்க. சந்திரன் செவ்வாய் இப்போ வந்து உங்களுக்கு ராகு திசை நடக்கிறது. ராகு திசையில் இப்போ உங்களுக்கு புதனுடைய புக்தி. அப்போது 2026 செப்டம்பர் வரைக்கும் புதன் புக்தி நடக்கிறது. இந்த முறை நீங்கள் எழுதும்போதும் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த புதனுடைய தொடர்பு வருது. ஆனால் ராகு புதன்றதுனால வேறு எண்ணங்கள் இல்லாமல், டபுள் மைண்டடாக இல்லாமல், பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம், இல்லை வேற ஒன்று அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் 100% இருந்தீங்கன்னா இந்த வருஷம் கூட உங்களால் அந்த CAவை கம்ப்ளீட் பண்ண முடியும். சார், இந்த நேயர் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட கல்வி பற்றியும் தொழில் பற்றியும் திருமணம் பற்றியும் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு விரிவான விளக்கமான ஒரு பதிலை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள், ஒருவர் கல்வியில் சிறந்து விளங்கணும்னா அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு? சூப்பர். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வலிமையாக இருக்க வேண்டும், லக்னாதிபதி வலிமையாக இருக்க வேண்டும். 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து பேசிக் எஜுகேஷனை பற்றி சொல்லும், அடிப்படை கல்வி, அதாவது UG வரைக்கும் படிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லும். 9ஆம் இடம்ங்கிறது உயர்கல்வியை பற்றி சொல்லும். 11ஆம் இடம்ங்கிறது ஆராய்ச்சி கல்வியை பற்றி சொல்லும். இது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். இதில் வந்து இந்த 4ஆம் பாவகம் வித்யாஸ்தானம் என்பதும் வலிமையாக இருக்க வேண்டும். அந்த 2ஆம் இடமாகிய ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானத்தை பற்றி பேசினால் கூட இந்த
அந்த பொது அறிவு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும். இந்த ஆடிட்டர் இந்த சிஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணணும்னா அதுக்கு அறிவாளியாகவும் இருக்க வேண்டும், புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும். அதனால தான் இந்த எக்ஸாம் அவ்வளோ டஃப்பாக இருக்கும். அத்தனை இது வச்சுருப்பா, முதல்ல பேசிக் அப்படிம்பா, அப்புறம் இன்டர்பா, அப்புறம் நடுவில் அப்புறம் தான் ஃபைனல் கிளியர் பண்ண முடியும்னு வச்சுருப்பா. இந்த ரெண்டும் யாருக்கு வேலை பார்க்குதோ அவளால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு புதன் குரு காம்பினேஷனுங்கிறது இருக்கணும். இப்போ இந்த பையனுக்கு 10ல் குரு இருக்குது. தொழில் முறையில் அவன் வந்து ஒரு நல்ல இந்த ஆடிட்டராக அவனால் இருக்க முடியும். தொழில் முறையில் அவன் வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணுவானா அப்படிங்கிறத வந்து அவனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் அப்படிங்கிற கிரகமும் அவனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் இடத்திற்கு அதிபதி அந்த இடம் சுக்கிரனுடைய பலமும் தான் தீர்மானம் பண்ணும். நான் ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி டச் பண்ணி சொல்லிட்டே இருந்தார். கடக லக்னம் புள்ளியே உங்களுக்கு வந்து ஆயில்யத்தில் விழுந்திருக்குன்னு சொல்லி, இந்த ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். என்னதான் அந்த பையன் வந்து ஒரு கன்னி ராசியில் பிறந்திருந்தாலும் அவன் கன்னி ராசியில் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டார். அந்த ராசிக்கு அதிபதியே புதன் அப்படின்னு சொல்லிட்டார். சந்திரன் புதன் காம்பினேஷனுங்கிறது இருக்குது. லக்னாதிபதி புதனோடு தொடர்பு இருப்பதால் அவனால் ஒரு நல்ல ஆடிட்டராக ஒரு ஆடிட்டரை விடவே அதிகமாக சம்பாதிக்க முடியும். அவன் சிஏ கிளியர் பண்ணலைன்னா கூட தொடர்ந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருங்கோ. கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதராகவே அந்த தொழில் முறையில் நல்ல ஸ்திரமாயிடுவேள். 7ஆம் பாவாதிபதியும் 10ஆம் பாவாதிபதியும் ஒன்றாக தொடர்பு இருப்பதால் இன்னொரு விஷயத்தை எச்சரிக்கையாகவும் சொன்னார். நீங்கள் முதல்ல வேலைக்கு போகிற இடத்துல அங்கே ஏதோ ஒரு பெண்ணை சந்தித்து அதுமாதிரி ஈர்ப்பு வந்தால் கூட அவசரப்பட்டு தீர்மானித்து விடாதீர்கள். ஏன்னா அந்த இடத்துல கேத்துங்கிற ஒரு கிரகம் இருக்குது, அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விடலாம். அந்த அவசரப்பட்டு அதை தீர்மானம் பண்ணாமல் இந்த சனியினுடைய மொத்தம் கண்டிப்பாக இவருடைய ஜாதக அமைப்பின்படி இவருடைய உத்தியோகஸ்தானத்திற்கும் இவருடைய கலத்தரஸ்தானம் லைஃப் பார்ட்னர்ஷிப்புக்கும் ஒரு தொடர்புங்கிறது நிச்சயமாக இருக்கும். அந்த பொண்ணும் வந்து இதே ஃபீல்டு சம்மந்தப்பட்ட பெண்ணாகத்தான் இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் அவசரப்படாமல் எப்படி சிஏ கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுலையும் நல்ல டைம் எடுத்து டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்துருக்கார். அதையும் அவர் ஃபாலோ பண்ண அவருடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக வெற்றி பெற முடியுமா. கல்வியிலே சிறந்த விளங்க வேண்டும் சொன்ன குரு புதன் இவா 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும்மா. அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கடந்த வாரத்தில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ அந்த புதன் சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர்கள் ராசியில் இருக்கிறதுனால நல்ல பலனாகவும், செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால தைரியத்தை கொடுக்குறாருன்றதும், சூரியன் ராசியில் இருந்து அவருடைய வீட்டில் கேது இருக்கிறதுனால குருட்டு தைரியத்தை கொடுத்துருவார், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் எல்லாம் இருந்தாலும் கூட சந்திரனுடைய கதி இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 3, 4, 5, 6, 7ன்னு சொல்லக்கூடிய இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்குது. சில வாரங்களில் பார்க்கும்போது சந்திரன் வந்து 3 ராசியில் தான் இருப்பார், அப்புறம் 4 ராசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் 5 ராசிகளில் இருக்கார். வாரம் தொடங்கும் போது மீனத்தில் இருப்பார். வாரம் முடியக்கூடிய சனிக்கிழமை இரவு வந்து அவர் கடகராசிக்கு வருவார். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அதனை இரவு நேரத்துக்கு பிறகு பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கும். அப்போது இந்த மீனத்திலிருந்து கடகம் வரைக்கும் 5 ராசிகளுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்குது. அந்த சந்திரன் யாருன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்றது. அப்போ ரொம்ப சீக்கிரமாக 3லேருந்து அவர் 7க்கு வரார். அதனால் மகர ராசியில் இருக்கக்கூடிய மனமானவர்கள் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்கணுன்னாலும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான், வாழ்க்கை துணை தான். அவங்கள நம்புங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க. அவங்களோட சண்டை சச்சரவு எது இருந்தாலும் அதை முடிவுக்கு கொண்டு வந்துடுங்க. நீங்கள் கணவனாக இருந்த மனைவி, மனைவியாக இருந்த கணவன், அவங்க தான் உங்களுக்கு ஆதாரமாகவே இப்போ இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா சில சமயத்தில் அந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் குருட்டு தைரியம் உங்களுக்கு வந்தால் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும், இவ்வளோ வேகம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போனீங்கன்னா இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கும்பராசி அன்பர்களுக்கு செலவுகள் நிறைய ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்ம வந்து இந்த வார பலன்களை சொல்லும்போது சந்திரனை எடுத்துப்போம். அவர் வந்து இந்த வாரத்தில் எந்த ராசிலேருந்து எந்த ராசி வரைக்கும் வராரு, வாரம் ஆரம்பிக்கும் போது எங்கே இருக்காருன்ட்டு. அதன் பிறகு மாத கோள்களை எடுத்துப்போம். மாத கோள்களில் சூரியன் ஒரு மாதம் முழுக்க ஒரு இடத்துலையும், செவ்வாய் ஏறக்குறைய 1.5 மாதமும் இருப்பார். புதன் சுக்கிரன் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு மாதத்துக்குள்ளாகவே 2 இடத்துக்கும், மாதம் தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும்போது சில டைமில் 3 இடத்துக்கும் மாறுவாங்க. இந்த வாரம் வந்து இவங்க எல்லாரும் 12ஆம் இடத்துல
இடத்துல தான் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்காங்க. அப்போ சந்திரன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் வரைக்கும் வராரு. அதனால் பொருளாதாரம் பற்றிய எண்ணம் தான் முழுக்க முழுக்க இப்போ உங்களுக்கு இருக்கும். பொருள் பற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது குழந்தைங்க உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் இது போல் ஒரு கோயிலுக்கு போக வேண்டிய நாள், வழிபாடு செய்ய வேண்டிய, பூஜை செய்ய வேண்டிய நாள்னா அதில் கொஞ்சம் டைம் எடுத்துக்காங்க. இதை மட்டும் நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லலாம். இல்லை முழுக்க முழுக்க ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னோன்னா நம்ம அறியாமலேயே அதில் சட்டுன்னு ஒரு தவறான முடிவை எடுத்துருவோம். அப்போ 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால முழுக்க முழுக்க பொருளாதார சிந்தனை இருந்தாலும் கொஞ்சம் வேறு விஷயங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது நஷ்டங்களுக்கு இடமே இருக்காது. குடும்பத்தில் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த வாரத்தில் வரும். சார், கும்பராசினர் இந்த வாரம் எப்படி செயல்பட்டா நல்லதுன்றதை ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து மீனராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைப்போது சார்? மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கிறது. இந்த வாரம் முழுக்கவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும்னு சொல்லலாம். நீங்கள் சம்பாரிச்சிட்டே இருக்க போகிறீங்க, பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விரும்பிய விஷயங்கள்லாம் வந்து கிடைக்காம போய் நீங்கள் வந்து நமக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தா, இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு இந்த பிரபஞ்சம் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு இந்த வாரத்தில் பலன்களை சொல்லலாம். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் இருந்து வாரம் தொடங்குகிறது. அப்புறம் அவர் 5ஆம் இடத்திற்கு போகிறார். லாப ஆதாயஸ்தானம் வலுத்து இருக்கிறது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் ஒரு தேர்வு எழுதுறீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி, நாமளா இவ்வளோ எழுதிட்டோம் அப்படின்ற மாதிரி எழுதிடுவீங்க. ஒரு இன்டர்வியூ இருந்ததுன்னா இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளில வரும்போது அவங்க என்ன நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்புறது, நம்ம ஓகே தான் வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நாள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க, என்றைக்கு வேலைக்கு போகலான்னு. அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் தர்ற அளவுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்குது. சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க இந்த வாரம் முழுக்க மீனராசினருக்கு சாதகமாக தான் அமைப்போதுன்னு. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமாக 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி. நமஸ்காரம். நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில் முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில் தமிழ் ஜோதிடம் பற்றியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.